சித்தர் வழிபாடு எப்படி செய்வது? சித்தர்களுடன் நம்மால் பேச முடியுமா? ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த சித்தர்களோடு நம்மால் எப்படி கம்யூனிகேட் பண்ண முடியும்? அவங்க எப்படி நமக்கு பதில் சொல்லுவாங்க? சித்தர்கள் அருள் பெற சித்தர்கள் சமாதிக்கு தான் செல்ல வேண்டுமா? இது போல எல்லா கேள்விகளுக்குமான பதில் இந்த பதிவில் இருக்க போகுது. அதுக்கு நம்ம ஒரு லாஜிக் புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு பெரிய கூட்டத்தில் இருக்கோம். அந்த கூட்டத்தில் பயங்கர சவுண்டு கேட்கு. நம்மளை சுற்றி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எல்லாம் பயங்கரமான சவுண்டு கேட்குது. நம்ம பக்கத்துல இருந்து ஒருத்தர் நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த சத்தம் நமக்கு கேட்கல. காரணம் என்னன்னா, நம்மளை சுற்றி அதிகமான சத்தம் கேட்கறதுனால நம்ம இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க சவுண்டை கேட்க முடியல. அதுக்கு காரணம் என்ன? நம்மளுடைய கவனம் சுற்றி இருக்கிற மற்றவங்களோட இருக்குது. மற்ற சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால இவங்க சத்தம் கேட்க மாட்டேங்குது. அப்போ இதை கேட்கணும்னா பக்கத்தில் இருக்கிறத சுற்றி இருக்கிற சத்தத்தை கொஞ்சம் கவனத்தை குறைச்சி பக்கத்தில் இருக்கிறவங்க கவனத்தை அவங்கள்ட்ட அந்த கவனத்தை வச்சுட்டோம்னா அவங்க பேசுறது நமக்கு கேட்கும். இது ஒரு லாஜிக். இதுக்கும் சித்தர்கள்கிட்ட பேசுறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிதான் நினைக்கிறீங்க? சித்தர்கள் பெரும்பாலும் ஒரு அமைதியான சூழலிலும் தனிமையிலும் இது போல ஆழ்ந்த தியான நிலையிலும் தான் இருந்திருப்பாங்க. இது போல ஆழ்ந்த தியான நிலையில இருக்கும்போது அந்த வைப்ரேஷன், அந்த அதிர்வுகள், அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே அந்த அதிர்வுகளா பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களிலும் போய் அந்த அதிர்வு பதிஞ்சுக்கிறோம். அந்த பதிவு பக்கத்துல மட்டும் இல்லாம அவங்களுக்குள்ள ஆறா எவ்வளோ தூரமா இருக்கோ, எவ்வளோ சக்தி அவங்களுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு பிரபஞ்சத்தோட கலந்து நிறைஞ்சிருக்கும். அவங்க மறைந்த பின்னும் கூட அந்த அதிர்வுகள் நம்ம பிரபஞ்சத்துல அவங்க இருந்த இடத்துல அந்த அதிர்வுகள் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்ம சித்தர் சமாதிக்கு எங்கேயாவது போகும்போதும் அவங்க இருந்த இடங்கள்ல, அவங்க தியானம் செஞ்ச இடங்கள்ல போகும்போதும் அந்த அதிர்வலைகள் அங்க இருக்கும். நம்ம மனநிலையும் அது மாதிரி ஒரு தியானத்துல போய் ஒரு அமைதியான சூழ்நிலையில நம்ம தியானம் பண்ணும்போது அந்த அதிர்வுகளும் நம்மளோட அதிர்வோட இணையும். அந்த இணையும் போது நமக்கான பதில்கள் அவர்கள்ட்ட கிடைக்கும். அவங்களோட அந்த அதிர்வலைகளும் நம்ம தியானத்தில் இருக்கும்போது உருவாகக்கூடிய அதிர்வலைகளும் ஒன்றாக இணையும் போது நமக்கு அவங்களோட கம்யூனிகேட் பண்ண முடியும். அது சில நொடிகள் கூட இருக்கலாம், சில வினாடிகள் கூட நீடிக்கலாம். அது நம்மளுடைய தவ வலிமையை பொறுத்தது. சித்தர்களுடைய எண்ணங்கள்லாம் எப்படி அதிர்வலைகளா எங்க பதிவாகுது, அதெல்லாம் ஒளியா பதிவாகிறது உண்மைதானா அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.